ஹாய், இன்னைக்கு வந்துட்டு என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கிரேட் கிராண்ட்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. அப்போ அதுக்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு லைக் இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாவே வர ஆரம்பிச்சுட்டாங்க. தலைய விரிச்சு போட்டுட்டு அப்படிலாம் வரணும்னு இல்ல. ஓகேயா? ஸோ அங்க போயிருந்தேன். அப்போ வந்து என்னோட ரிலேட்டிவ் வந்து ஒருத்தர் என்ன வந்து கேட்டாருன்னா, ஆம், அங்க வந்துட்டு யாருமே நல்லா விசாரிக்க மாட்டாங்க. அது ஒரு கர்ட்டஸி ஓகேங்களா? ஸோ அங்க வந்துட்டு பார்த்துட்டு, என்ன வந்து கலர் கம்மியாயிடுச்சு அவன் ஃபேஸ்ல. ஒரு இறந்த வீட்ல கேட்குற கேள்வி இது கிடையாது. நிஜமாலுமே ஏன் அப்படி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆ ஒரு கலர பத்தி பேசுறது, ஒரு இறந்த வீட்ல டல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயசாகுதுல்ல, அதெல்லாம் ஆகத்தான் செய்யும். அந்த தமிழ்நாடு வெயிலுக்கு எல்லாருமே அப்படிதான். நம்ம ஒரு அந்த மாரி ஒரு இறந்த வீட்டுக்கு போறப்ப மேக்கப் போட்டுலாம் போ முடியாது சரியா? ஸோ அங்க வந்துட்டு கலர பத்தி பேசுறது எனக்கு புரியல. என்ன வந்துட்டு அதில என்ன உங்களுக்கு கிடைக்குது? இல்ல நான் கலர் கம்மியாயிட்டனாவோ, இல்ல ஒரு ஷேட் அதிகமாயிட்டனாவோ, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. அங்க கூட வந்துட்டு அத பத்தி பேசுறாங்களே, எனக்கு வந்து நெறைய இப்போ இருக்க டீனேஜ் பீப்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்துட்டு கலர பத்தியோ, இல்ல எத பத்தியுமே அதிகம் வந்து கண்டுக்கிறதில்ல. ஹாய், பாய் எப்படி வந்து நான் பார்க்குறேன். இப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்கன்ட்டு. பட் இந்த ஓல்டு பீப்பிள் அவங்க தான் வந்துட்டு இந்த கலரு, அத பத்திலாம் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து சுத்தமா புரியல. அத பத்தி மேபி அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம் மேபி. ஐ டோன்ட் நோ. Why people are doing like this.